குரு, கயல் 2 பேருமே ஒண்ணு சேருவாங்களா? சேர மாட்டாங்களா? அப்படின்றது தான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ஒரு சுவாரஸ்யமாவே வந்து போகப்போகுது. அதாவது "என்ன செய்வேன் நான் உன்னோடு சேர" அப்படின்ற எபிசோட்லருந்து அடுத்த எபிசோட்ல என்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா நடக்கப் போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து மன்னிப்பு கேட்டு, நம்ம கயல் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காமயே போயிடுச்சு. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு பண்ணாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது "நீ வந்து அவங்க கூட போய் படுத்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகாத வார்த்தையால வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. என்னதான் கயலோட மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம, அது மட்டும் இல்லாம குருவையே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருந்தாலுமே கூட, இங்க அவங்க பாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது அவங்களோட ஓனர், அந்த கயலோட ஓனர் கார்த்திக். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மிகப்பெரிய புள்ளியாவே இருந்துட்டு இருக்கான். அதாவது நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா கூட பரவால்ல. அவன் வேற என்னென்னமோ நெனச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வந்து தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்துட்டு ஆரம்பத்துல ரொம்பவே தப்பா நெனச்சாரு. அது மட்டும் இல்லாம அதாவது அவருக்கு கயல் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து இப்படி வந்து நடக்கிறதையும், அது மட்டும் இல்லாம சொல்லிக்காம, கொள்ளிக்காம அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறது, அதுக்கு போறது, இதுக்கு போறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாம கொள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா, கயல் போயிருந்தாங்க இல்லையா? அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம குருவையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக, இங்க நெறைய போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம கையில வந்து அடைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு 2 பேருமே போறாங்க. அதாவது ஒரு பக்கம் கையலும் போறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குருவும் வந்து அங்க போறாங்க. ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மொத்தமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம குருவோட ஃப்ரெண்டும் இருந்துட்டு, நம்ம குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் மச்சான் அதெல்லாம் நீ வந்து மனசுல போட்டு குழப்பிக்காத. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. சரி நீ தப்பு பண்ணிட்ட. அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, கயல் கிட்ட அப்படி கேட்டுருக்க கூடாது. ஏன்டா உன்ன பத்தி அதாவது உன்ன பத்தி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அவ புரிஞ்சு வச்சிருக்கா. நீயும் அவள பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருந்த. அப்புறம் எதுக்காக உங்களுக்குள்ள இந்த சண்டை வந்துச்சு? அது மட்டும் இல்லாம நீ எப்படி அந்த ஒரு வார்த்தைய கேட்கலாம்? அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில உங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குருவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்கருந்து ஆஃபீஸ் வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து அங்க போயிட்டுருக்காங்க ஹைதராபாத்க்கு. ஆஃபீஸ் விஷயமா தான் போயிருக்காங்க. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உள்நோக்கத்தோட தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதாவது அவங்க பாஸ் கார்த்திக் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் இருந்துட்டு வந்து நம்ம கயல அடையணும் அப்படின்றதுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இந்த ஆஃபீஸ் விஷயமா போறேன், அது போறேன், இதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது. அதாவது கையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்க பத்தி முழுசா தெரியாது தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்ம குரு இப்படி கேட்குறாங்க, குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து தப்பா வந்து பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனா இருந்தான். கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனா இருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி நம்ம குரு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவரு தங்கமான மனுஷன். நீ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூப்பிட்டாலும் போலாம். கோவிலுக்கு கூப்பிடுறாரா, பார்க் கூப்பிடுறாரா, பீச்சுக்கு கூப்பிடுறாரா, இல்ல வந்து தியேட்டருக்கு கூப்பிடுறாரா, எங்க கூப்பிட்டாலும் போலாம். அவரு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருவுக்கு ஃபர்ஸ்ட்டு தோணணும். குருவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக்க பத்தி நல்லாவே தெரியும். கார்த்திக் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேடு கெட்ட ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரு. அந்த ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான், இவ்ளோ பெரிய தப்ப செஞ்சு முடிச்சாங்க. சரி இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு வந்து போறாங்க இல்லையா? அதாவது அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எபிசோட்ல அதாவது இங்க வந்து ரொம்ப வந்து பயங்கர கோவத்துல தான் நம்ம கயல் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கோவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக் வந்து சின்னதா ஒரு நம்பிக்கையோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்காக நான் இருக்கேன் பேபி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எவ்ளோ பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் கயலோட மனசுக்குள்ள நம்ம குரு இருக்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? அந்த ஒரு கேள்வி தான் அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போக, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தப்ப உணர்ந்துட்டாரு. அதாவது கயல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்புலாம் கேட்குறாங்க. ஆனா அந்த மன்னிப்ப கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்ப வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கோவத்துல இருக்காங்க. நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே யாரா இருந்தாலும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையலும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணு. அது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையலோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இவங்க வந்து எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே குடுத்து, இப்போ குருவையும், குருவோட ஃப்ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு வர வச்சுர்றாங்க. ஹைதராபாத்துக்கு போனதுக்கு அப்புறமா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நோக்கம் ஹைதராபாத்துக்கு நம்ம
கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கயல கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது இந்த ஒரு ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே முடிச்சிடணும். அதாவது அந்த குருவ வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கிடணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இங்க இவ்ளோ பெரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம கயல் கிட்ட தப்பா நடந்துக்க போறான். அதாவது அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். ஆனா, அவனுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ, அத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ல வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டான். இதுக்கு மேலயும் வெயிட் பண்ண முடியாது. இந்த மாரி ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இப்போ அதுக்காக போராடிட்டு இருக்கான். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு இருக்காரு இல்லையா? அதாவது குரு இருந்துட்டு, அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு, அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கையில இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, "என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா மாமா வேல பார்த்துட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே குரு வேணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க இவ்ளோ போராடிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கோவமா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ எடுத்து சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் புடிச்ச முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கால் தான் இருக்கு. 4 கால்லாம் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த கோவம் எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து சொன்னது எல்லாமே 100% வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதாவது கார்த்திக்க பத்தி அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் எதையுமே ஏத்துக்கல. ஏன்னா, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோவத்திலயும், வன்மத்திலயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அபாண்டமா பழி போடுறாங்களே! இப்படி சேர்த்து வச்சு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம குரு சொன்னது உண்ம. அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கேடு கெட்டவன் அப்படின்ற ஒரு விஷயத்த, இங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த ஒரு ட்ரிப் மூலியமா. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல அடையணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிற கார்த்திக். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கயல் இருந்துகிட்டு, நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நெனச்சுக்கிட்டு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு சொன்ன ஒரு வார்த்தை தப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து மன்னிச்சு அப்பவே ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சமாதானம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, இப்போ அவங்கள சமாளிக்க முடியல. என்ன சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அளந்து பேசணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. ஏதோ கோவத்திலயோ, ஆத்திரத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசியிருக்கணும். ஆனா, கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு. சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வருவாரு. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி, ஒரு சின்னதா பார்ட்டி அவங்க டீம் மெம்பர்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பார்ட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயத்த இந்த கார்த்திக் வந்து செய்ய போறது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் அடையணும் அப்படின்றதுக்காக இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள வந்து பார்த்தீங்கன்னா, இவன் செய்யறதுக்கான காரணம், நம்ம குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து கயல வந்து லவ் பண்ணிட்டு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கார்த்திக்கோட பிளான்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்துட்டு நம்ம கயலோட கால்ல விழாத குறை தான். மத்தபடி மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டு முடிச்சுட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படி வந்து அவரு சமாளிக்கிறது, என்ன ஏது அப்படின்றது ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியல. இந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல, இப்போ நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக்கோட பிடியில வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்துல அந்த ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து கலந்து குடுத்து, இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, எப்படியாச்சும் இந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சத சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கான். ஆனா, கயல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் தானே, நம்ம ஓனர் தானே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாரு. அவர பத்தி எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, சூடு பிடிக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து அந்த கார்த்திக்க வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே செம்ம கான்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக்க வந்து சும்மா விட மாட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது, குரு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஊருக்கே வந்து போயிடலாம். இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் மச்சான் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருடா.
எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எது எது நடந்தாலும் சரி, உன்ன பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏதோ அன்னைக்கு கோவத்துல வார்த்தைய விட்ட அப்படின்னா, அத வந்து நெனச்சுட்டு பெருசா வந்து எடுத்துட்டு இருக்க அப்படின்னா, ஒரு நாள்ல ஒரு நாள் அவளுக்கே கண்டிப்பா உண்மை தெரிய வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ அவள வந்து ஏத்துக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போறதுக்காகவே முடிவு பண்ணிறாங்க. இந்த மாரி சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த மாரி தான் நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும், அது மட்டும் இல்லாம கார்த்திக் இப்படிலாம் வந்து பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே கோவத்தோட வந்து நம்ம குரு இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சண்டை மிக பெருசா வந்து வெடிச்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத சொல்லக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் அட்டெண்ட் பண்றது கிடையாது. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நாட் ரீச்சபிள் ஆயிடுது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கயல காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த கார்த்திக்கோட சுயரூபம் தெரிஞ்சு தான் ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேணாம், வேணாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவன் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருந்துட்டு முழுசா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு அதாவது குரு இருந்துட்டு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து அந்த கார்த்திக் கிட்டருந்து நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடுறாங்க. இப்ப தான் நமக்கு கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிய வரும். எதுக்காக இவ்ளோ நாளா வந்து குரு வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், புரிஞ்சுக்கிற தன்மைன்றது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் கொஞ்சம் கடைப்பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட இதையே வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருப்பாங்க. கற்பையே இழந்திருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து எப்படியோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல நம்ம குரு வந்து சொல்றாங்க, "இங்க பாரு முதல்ல நான் எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாரு. அப்பதான் உனக்கே எல்லாமே புரியும். அந்த கார்த்திக் எந்த அளவுக்கு கேவலமானவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு முட்டுக்கட்டை போட்டு, இந்த மாரி தான் இதெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாத, எங்கேயாச்சும் போறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன். பேசாம அந்த ஆஃபீஸ விட்டு நின்னுடன்னு கூட நான் உன்கிட்ட வந்து எத்தனையோ முறை கேட்டுருக்கேன். ஆனா, நீ அது எதையுமே செய்யாம, இப்ப எவ்ளோ பெரிய பிரச்சனைல சிக்க பாத்தியா? அது மட்டும் இல்லாம நான் வரலன்னா, இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து நம்ம கையில இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு குரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். உன்னோட பேச்ச கேட்டுருக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கையில வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறாங்க. இப்படி மன்னிப்பு கேட்டு ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும். கார்த்திக் என்ன பண்றது? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து அடையணும். கையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் தான் வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா நம்ம இவரு குரு வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து காப்பாத்திட்டாங்க. அடுத்ததா கையில இருந்துட்டு அந்த கார்த்திகோட மொகத்துல காரி துப்புறது மட்டும் இல்லாம, நம்ம குரு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்பி வந்துர்றாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா செட் ஆயிடுச்சு. நம்ம குருவும், அதுக்கப்புறம் கயல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு சேர்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு சொல்றது எதையுமே கேட்காம, குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தான் கெட்டு போறதுக்கு சொல்ற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே எதுக்காக சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதுல உண்மைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு சொல்றத இதுக்கு மேலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கையால் கேட்கணும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்ல மாட்டாரு இனிமே. நம்ம கையலா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இனிமே அந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு, நம்ம குருவ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு வேலையா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடுவானா அப்படின்னு கேட்டா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து, அது மட்டும் இல்லாம நம்ம அதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவம் அவனுக்கு இருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவ என்ன வேணாலும் பண்றதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தயாரா இருப்பான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் எந்த அளவுக்கு நம்ம குரு மேல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அதாவது குரு சொல்றது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறாங்களோ, அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம கையலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட்லயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தாங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கையல இருந்துட்டு குரு மேல ரொம்ப நம்பிக்கை இழந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே மறுபடியும் திரும்ப வர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு செயல் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட்லாம் ரிலீஸ் ஆகும்.
இந்த எபிசோட வந்து எவ்வளோ சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ல நம்ம கயலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க, கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹேட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பை. டாட்டா. சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.